ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்னைக்கு நான் அத்தோ பண்ண போகிறேன், எக் பேஜோவும் பண்ண போகிறேன். அத்தோ வந்து ஒரு பர்மீஸ் ஃபுட். நம்மள பல பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டும் கூட. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அத்தோக்கு நான் 200 கிராம் ஒயிட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, 10 காஞ்ச மிளகா, 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய கோஸில் பாதி கோஸை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம், பொடியாக நறுக்குன பூண்டு துண்டு கொஞ்சம், நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தட்டை வந்து ஒரு 2 தட்டை பெரிய தட்டை எடுத்திருக்கேன். இது நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம், இல்லை வீட்லேயும் செஞ்ச தட்டையாகவும் இருக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த தட்டையை நான் நல்லா நொறுக்கிட்டு குட்டி குட்டி பீசஸாக நொறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பேஜோ பண்ணுறதுக்கு நான் 2 முட்டையை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வாங்க அத்தோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றாமல் இந்த எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் இதை மிக்சியில் பவுடர் பண்ணி இந்த சில்லி ஃப்ளேக்ஸை எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலையும் உடச்ச கடலையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். அது நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தில் பாதியை டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல அந்த வெங்காயத்தை நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ அதே எண்ணெயில நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு பல்ல போட்டுடுறேன். இந்த பூண்டு அதே மாதிரி தான் நல்லா டீப்பா ஃப்ரை ஆகணுங்க. இப்போ பாருங்க, பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க, நான் ஒரு கடாயில எடுத்து வச்சிருக்கிற நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்க, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற நூடுல்ஸை இதில் போட்டுடுறேன். இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து ஸ்லைட்டாக கலர் மாறுறதுக்கு நான் கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கேன். கடையிலலாம் வந்து கேசரி கலர் யூஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட கேசரி கலர் இருந்தால் கூட நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நூடுல்ஸ் நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டு கொஞ்சமாக மேலே தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியோ இல்லைன்னா எண்ணெயோ ஊற்றி இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று நூடுல்ஸ் ஒட்டாமல் இருக்கும். பாருங்க, இப்போ நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, அத்தோக்கு நான் பொரிச்ச வெங்காயம், பொரிச்ச பூண்டு, உப்பு தண்ணி, வேர்க்கடலையும் உடச்ச கடலையும் மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வறுத்த காஞ்ச மிளகாவை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் நம்ம இப்போது அந்த நூடுல்ஸ் மேலே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் நூடுல்ஸை இதில் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸில் பாதி மட்டும் இப்போ நான் இதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கிறேன். கோஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கிறேன். பொரிச்சு வச்சிருக்கிற பூண்டு போட்டுக்கிறேன். இதெல்லாம் வந்து எவ்வளோ போடணும்லாம் அளவு இல்லைங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் பொரிச்சோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை நான் இது மேலே போட்டுக்கிறேன். இப்போ பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அந்த வேர்க்கடலை உடச்ச கடலை பவுடர் போட்டுக்கிறேன். புளி தண்ணி கொஞ்சம் போட்டுக்கிறேன்.
அப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு தண்ணி கொஞ்சம் போட்டுக்கிறேன். நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை இதில் போட்டுடுறேன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் நான் கடைசியாக நொறுக்கி வச்சிருக்கிற அந்த தட்டையை போட்டுடுறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, அத்தோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எக் பேஜோ பண்ணிடுறேன். 2 முட்டையை நான் அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு முட்டையை எடுத்து சென்டரில் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ண வேணாம், கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். அந்த கேப்பில் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். பொரிச்சு வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தை கொஞ்சம் வச்சுக்கிறேன். பொரிச்சு வச்சிருக்கிற பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். பவுடர் பண்ணி வச்சிருக்கிற காஞ்ச மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதாங்க, முட்டை பேஜோ ரெடி ஆயிடுச்சு. அத்தோ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.